ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாகவே என்னோடய மனசில் இருந்த ஒரு விஷயந்தான். சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க் என் மைண்டில் வரல. ஸோ சடனாக இது தோணுச்சு. சரி, நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே நம்ம பேசிடலாம். இதனால் சில கேள்விகள், சில வருத்தங்கள், சில நம்பிக்கை, இது எல்லாமே நிறைய பேருக்கு மாறுபடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஸோ டாபிக்குள்ளே வரேன். புரிதல். இந்த புரிதல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, எங்கெல்லாம் நம்ம ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கோமோ அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதைத்தான் நான் இப்போ பேசணுன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலையே பாருங்கள், ஒரு விஷயத்த நாம் ஒரு ஆங்கிளில் இருந்து பார்த்துருப்போம். அதே விஷயத்த இன்னொருத்தர் வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம், இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்களும் நம்மளை பார்த்து இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம அந்த ஆளோட இடத்துல நின்று பார்த்தோம்னா அப்போ தான் சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கலாம். இது ஒரு சாதாரண ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் எனிவே, எனக்கு சடனாக அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் எடுத்துக்கிறதுக்கு தோணுது. ஸோ ஏன்னா இப்போது நிறைய குடும்பங்களில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அது ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கலாம், ஒரு ரியாக்ஷனாக இருக்கலாம், ஒரு டெசிஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். ஆனால் அதுவே நாளாக அது கிளியர் ஆகாமல் போயிட்டே இருக்குது. அந்த ஒரு சின்ன ரியாக்ஷனே, அந்த ஒரு சின்ன டெசிஷனே ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு போகாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கசப்பு, ஒரு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்பிக்கை குறையுது. அதுக்கப்புறம் இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த ஆள் என்ன செஞ்சாலும் நமக்கு தப்பாக தான் தெரியுது. அது நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டேஞ்சரஸான ஒரு திங்கை கொண்டு வருது. ஒரு மாமியாரை பாருங்கள், அவங்க அந்த பையனை பல வருஷமாக வளர்த்துருப்பாங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவன் எப்படிப்பட்டவன், என்ன சொன்னால் கேட்பான், என்ன சொன்னால் கேட்க மாட்டான், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். என் பையன் என்ன சொன்னாலும் கேட்பான், என் பையன் என் மேலே நிறைய மதிப்பு வச்சுருக்கான் அப்படிங்கிறது. அது அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி தோணலாம். ஆனால் உண்மையிலேயே அது அத்தாரிட்டியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது பல வருஷமாக இருந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த பையன் மேலே இருந்த பாசம், அந்த பையனோட வாழ்க்கையில் தான் இருந்துட்டு வந்த ஒரு பழக்கம். இப்போ அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு பொண்ணு அவன் வாழ்க்கைக்குள்ளே வரா. அவளுக்கும் அவன் மேலே பாசம் இருக்குது. அவளும் அவனோட வாழ்க்கையை பற்றின முடிவுகளெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். அப்போது அந்த அம்மாவுக்கு என்ன தோணலாம், இத்தனை வருஷமாக நான் வளர்த்த பையன் இப்போ என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கேட்க மாட்டேங்கிறானே, அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த மருமகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தா, இது எங்களோட வாழ்க்கை தானே, நாங்கள் தானே முடிவு பண்ணணும், இது எங்களோட ஃப்யூச்சர், இங்கே நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அது என்னோடய லைஃபையே தப்பாக்கிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுவும் சரிதானே. நம்ம ஒருத்தரோட பொசிஷனில் இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் தப்பாக தான் நமக்கு தெரியும். ஸோ ரெண்டு இடத்துலேருந்தும் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், மாமியார் இடத்துலேருந்து பார்த்தா அது சரின்னு தோணும், மருமக இடத்துலேருந்து பார்த்தா அது சரின்னு தோணும், அந்த பையனோட இடத்துலேருந்து பார்த்தா அதுவும் சரின்னு தோணும். ஸோ 3 பேருக்கும் 3 விதமான ஃபீலிங்ஸ் இருக்கும். அதை புரிஞ்சிக்காமல் அவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரீசெண்டாக ஒரு கோட் ஒன்று கேட்டேன். பீயிங் ஒப்பீனியனேட்டட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் ஜட்ஜ்மெண்டட். ஸோ ஒப்பீனியனேட்டட் அப்படின்னா, நீங்கள் என்ன கருத்து வேணாலும் என் மேலே வைக்கலாம், ஆனால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க, ஆனால் நான் இப்படி தான்னு முடிவு பண்ணுற எந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த தாட்டோட மீனிங். ஸோ இதனால் நம்மளோட சோஷியல் ஃப்ரீடம் சில இடத்துல நமக்கு கெட்டு போகுதா?
சொல்லப்போனால் அந்த பர்சன் அது யாராக வேணா இருக்கலாம், அது மருமகளாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், இல்லை அந்த பையனாக கூட இருக்கலாம். சோஷியல் ஃப்ரீடம்ங்கிறது அவங்களுக்குள்ளே அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது சில பேரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது அப்படிங்கிறது தான் இப்போது நான் கேட்குற கேள்வி. நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணுமா? ஒரு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ எங்கே போகிற, நீ என்ன வாங்குகிற, இதை எதுக்கு வாங்கின, யாரை பார்க்க போகிற, யார்கிட்ட பேசுன, எவ்வளோ செலவு பண்ண, இப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண கேள்வியாக இருந்துட்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இதே மாதிரி கேள்விகள் தொடரும்போது இது வந்து ஒருத்தவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இதுக்கு பேர் அக்கறையா, இல்லை ரொம்ப ஓவராக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதா? அடுத்தவங்க மீன்ஸ் நான் ஏன் வந்து இது என்னோடய ஹஸ்பண்ட் தானே, இது என்னோடய பையன் தானே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோ இல்லை இந்த அம்மாவோ கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் நான் கேட்கக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல உரிமைங்கிறத மீறி சில இடத்துல அவங்களுக்குன்னே ஒரு செல்ஃபான ஒரு ஃப்ரீடம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒய்ஃப்கிட்டேயும் அவங்க வேண்டாம், நீயுமே என்னை இவ்வளோ கேள்வி கேட்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். அதே மாதிரி அந்த அம்மாக்கிட்டேயுமே என்கிட்ட இவ்வளோ கேள்வி நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் மீறி இந்த இடத்துல நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு இந்த 3 பர்சன் இல்லாமல் இன்னொருத்தவங்க கேள்வி கேட்குறதுக்கு உள்ளே வருவாங்க. ஸோ இவங்கக்கிட்டலாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது? நான் ஏன் இங்கே போகிறேன், நான் ஏன் இவங்கக்கிட்ட பேசுகிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இவங்கக்கிட்ட சொல்லணுமா? எனக்குன்னு ஒரு பர்சனல் டெசிஷன் இல்லையா, நான் எடுக்கக்கூடாதா அதை? அப்படி அந்த மாதிரி நான் எடுத்தேன்னா அதில் என்ன தப்பு இருக்குது? நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் யாரும் எனக்காக இறக்க போகிறது கிடையாது. இல்லை யாருமே வந்து என்னோடய கவலையை ஏந்தி நடக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னோடய சந்தோஷத்துக்காக நான் வாழ்கிறேனே, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்கிறேனே, அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்விகள் எல்லார் மனசுக்குள்ளேயுமே இருக்கும். இங்கே ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் கிடையாது. அதே மாதிரி பவுண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளை நேசிக்கிறவங்க அவங்களுக்கும் நம்ம ஒரு இடம் கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து தமிழ் சமுதாயத்தில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை எல்லா நாடுகள்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லோரும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லாரோட ஒப்பீனியன் என்ன, இதுலேருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி வெளியில் வரக்கூடிய சாத்தியங்கள் என்ன இருக்குது, எப்படிலாம் இதை வந்து இதோட அணுகுமுறை எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மனசில் எழும். ஆனால் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்காது. இது எல்லாமே நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து நாட் ஓன்லி அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மதர் இன் லா அண்ட் த டாட்டர் இன் லா. இட் இஸ் சம்திங் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எவ்ரி பர்சன். ஸோ எல்லாரோடையும் நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து எப்படி அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணுறது, ஒரு சின்ன இடத்துல ஒரு மனக்கசப்பு வருதுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை நம்ம கொண்டு போகிறது. ஏன்னா நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பக்கா பாண்டிங்கில் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பாண்டிங்க்கு என்ன மீனிங் இருக்குது? இப்போ இவ்வளோ நாள் நம்ம ஒத்துமையாக இருந்ததுக்கான அர்த்தமே இல்லையே. அப்போது அந்த புரிதல் எல்லாம் பொய்யான புரிதலா? அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சரியான பதில் அப்படின்னா ஒரு நல்ல புரிதல். அந்த புரிதலுக்கு தேவையான ஒரு சின்ன நம்பிக்கை அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. உங்கள் தாட்டு என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா இதே கண்டினியூவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.